विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा यज्ञैरीजिमहे धनं ददिमहे पात्रेषु नूनं वयं वृद्धानि भेजिमहे तपः चकृमहे जन्मान्तरे दुश्चरं येनास्माकमभूदनन्यसुलभा भक्तिः भवद्वेषिणी चाणूरद्विषी भक्तकल्मषमुषि श्रेयःपुषि श्रीजुषी கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் கர்ணாமிர்தாச்சாரியால் சொல்றார், பக்தி விஷயமா பல ஸ்லோகங்கள் சொல்றார். அதில் 2 ஸ்லோகம் ரொம்ப நமக்கு அனுகூலமான ஸ்லோகங்கள். தெய்வேன பலித திவ்ய கிஷோரவேஷே முக்தி ஸ்வயம் முகுலிதாஞ்சலி சேவதே ஸ்மான் தர்மார்த்த காம கதயா சமய பிரதீக்ஷா பக்தி த்வயி ஸ்திரதயா பகவன் எதி ஸ்யாத். ஹே கிருஷ்ணான்னு கூப்பிடுறார். ஹே கிருஷ்ணா, எனக்கு பக்தி வரணும். அந்த பக்தி பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. ஸ்திரதையா எப்படி இருக்கணும்னா, பாதையவா பாத்தாளே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யம், எங்கே வேணான்னு வை. நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததுக்காக நான் உன்னை விட்டுட மாட்டேன். வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போ. இதுதான் ஸ்திரமான பக்தி. உன்னோட சுகதுக்கத்துக்கும் பகவானுக்கும் கம்பேர் பண்ணினா உன்னை விட முட்டாள் உண்டா? சுகதுக்கம் பகவானா கொடுக்குறோம். சுகத்துக்குள்ள காரியம் பண்ணினா சுகம் வரப்படுது, துக்கத்துக்குள்ள காரியம் பண்ணால் துக்கம் வரப்படுது. நம்ம உடம்பு இது மேலே தான் நம்ம கண்ட்ரோல், வெளிதான் நாம். ஒரு வஸ்து உள்ளே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சிஸ்டம். உள்ளே இருக்கிற சிஸ்டத்துக்கு நான் பஜனை பண்ணுறவன், இவர் பஜனை பண்ணுறவர், இவர் ஆடிட்டர், இவர் அட்வொகேட், இவர் சீஃப் மினிஸ்டர், இவர் பிரைம் மினிஸ்டர், அதெல்லாம் தெரியாது சிஸ்டத்துக்கு. அது என்ன பண்ணும்? நீ லபக்கு ஸ்வீட்டை தின்னேன்னா அங்கே அது எதிரிண்டே இருக்கும், ஊசி குத்திக்கணும். அப்புறம் நீ என்ன சாப்பிட்றையோ அதை பங்கு பிரித்து கொடுத்துரும். அது நல்லது சாப்பிட்டேன்னா ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும், கெடுதலை சாப்பிட்டேன்னா ட்ரிபிளை கொடுக்கும். எப்படி உடம்பு ஒரு சிஸ்டம் உள்ளே போன வஸ்துவை பிரித்து பலனை கொடுக்குறதோ அதுபோல தான் புண்ணிய பாவம். நமக்கு ஏற்கனவே பண்ணிட்டோம், அது சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கத்தான் கொடுக்கும். நீ என்னமா கஷ்டம் வந்த உடனே பகவானை கூப்பிட்டு பகவானை பார்த்து எனக்கு கஷ்டம் வந்துடுதேங்கிறியே, அந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான்கிட்ட கேட்டியா பண்ணலாமா வேண்டாமான்னு? பகவானை கேட்டுண்டா காரியம் பண்ணினேன், ஓ இஷ்டத்துக்கு தானே பண்ணினேன். அப்புறம் சிரமம் வந்தால் மாத்திரம் பகவானை ஏன் கூப்பிடுற நீ? பாத்தையவா பாத்தாளே காளிதாசன் சொல்கிறான். காளிதாசனுடைய வாக்கு இது. அம்பாளை பார்த்து சொல்கிறான், பாத்தையவா பாத்தாளே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே. என்னை பாதாளத்தில் தள்ளினாலும் சரி, சகல லோகத்துக்கும் சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு எனக்கு சாம்ராஜ்யாதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணினாலும் சரி, பாதையவா பாத்தாளே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே. இனி இது 2மே ஓ இஷ்டம். தள்ளுறதும் ஓ இஷ்டம், வைக்கிறதும் ஓ இஷ்டம். ஆனால் ஏன் இஷ்டம் என்ன தெரியுமா? ஹே மாதா தவ பதயுகலம் நாகம் முஞ்சாமி. உன்னுடைய சரணத்தை மாத்திரம் நான் விட மாட்டேன். நீ எங்கே வேணான்னு என்னை வச்சுக்கோ, அது ஓ இஷ்டம். நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் வர பக்தியெல்லாம் என்ன ஆகுதுன்னா ட்ரபிளில் அஸ்தமிச்சு போய்டுறது. சிரமம் வந்தால் புஷ்ன்னு போய்டுறது. இதெல்லாம் பலகீனமான பக்தி. இது பக்தி த்வயி ஸ்திரதயா. அது எப்படி இருக்கணும்னா ஆஞ்சநேய சுவாமி மாதிரி இருக்கணும், பிரகலாத சுவாமி மாதிரி இருக்கணும், கோபிகைகள் மாதிரி இருக்கணும். பகவன் யதி ஸ்யாத் ஆசைதான் இருக்கு.
இந்த பக்தி எப்படி நமக்கு சித்திக்கும்ங்கிறார் கர்ணாமிர்தத்தில். தெய்வே நன பலித திவ்ய கிஷோரவேஷ. அந்த திவ்ய கிஷோரன், அந்த பாலகோபாலன் கிருஷ்ணன்ட்ட, அந்த கண்ணன்ட்ட அப்படி ஒரு பக்தி நமக்கு வரணும்னா திவ்ய கிஷோர வேஷே பக்திக்கு ஸ்திரதையா எதி சியாத். அந்த கிருஷ்ணன்ட்ட வரணும்னா நமக்கு எப்படி வரும்னா தெய்வேனால், அவன் கிருபை பண்ண. பகவான் மாத்திரம் நமக்கு இந்த கிருபை பண்ண. பகவானுடைய கிருபைங்கிறது என்ன? பகவானுடைய கிருபைங்கிறது என்ன? அப்படியே கையை காமிப்பார், கையிலேருந்து ஒரு ரேஸ் வரும், அதுதான் கிருபையா? கை காமிக்கார், கேலண்டர்லாம் போடுறானு அம்பாள் கை காமிப்பா, அப்படியே தங்கமாக கொட்டும்னு, அதுவா கிருபை? பகவானுடைய கிருபைங்கிறது, கிருஷ்ண கிருபைன்னா என்னன்னா கிருஷ்ண கிருபை தான் சத்சங்கம்ங்கிறார். அவன் கிருபை பண்ணணும் நினைச்சா கிருபையினுடைய ரூபம் என்ன? சத்சங்கம். அவன் எனக்கு கருணை பண்ணி, எனக்கு மகான்களும் கிடச்சி, சாதுக்களும் கிடச்சி, சத்சங்கமும் எனக்கு லபிச்சு, அந்த பக்தி மாத்திரம் எனக்கு வந்துடுத்து, ஸ்திரமான பக்தி. அப்புறம் இப்படி தான் உட்காருவேன். நான் கால் மேலே காலை போட்டுன்னு உட்காண்டிருப்பேன். நான் காத்து கதவை அப்படி வாசலில் திறந்தா, காத்தால் அப்படி கதவை திறப்போன்னு வாச கதவை திறந்தா, முக்திஹி ஸ்வயம் மோட்சம் இருக்க, அந்த மோட்சம் அதுவே எங்காத்துக்கு வந்து அந்த வாச கதவை நான் எப்போ திறக்க போகிறேன்னு காத்துன்னு இருந்து முகுளிதாஞ்சலிகி அப்படி கையை கூப்பிண்டு அந்த மோட்சம் நிற்குமா. சேவத்தே, அது மோட்சம் ரொம்ப உயர்ந்த விஷயமோனு அது துணிச்சலாக ஆற்று வாசலுக்கு வந்துடுத்து, கதவுக்கிட்ட வந்துடுத்து. மோட்சத்தை கம்பேர் பண்ணினா தர்மம் அர்த்தம் காமங்கள்லாம் லோ லெவல் தானே. தர்மமோ அர்த்தமோ காமமோ அது மூணும், அது ஆசைப்படுறது எனக்கு பலனை கொடுக்கணும்னு. மோக்ஷன் தைரியம், அது பெரிய உத்கிருஷ்டமான விஷயமானதுனால, உயர்ந்ததானதுனால அது துணிச்சலாக எங்காவது வாசலுக்கு வந்து கொடுத்து கதவை திறந்தா கை குபின்னு நிற்கிறது. சேவதே முக்தி ஸ்வயம் முகுலிதாஞ்சலிகி சேவதே. இந்த தர்மார்த்தம் காமெல்லாம் என்ன பண்ணுறது? வாசம் பெருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா? காரத்தால் சாணி தெளித்து கோலம் பெருக்கி கோலம் போடுவாளே, அங்கே ஒரு கதவு இருக்குமோனோ, அந்த கதவுக்கிட்ட இப்படி பார்க்குறதான். இந்த மெயின் கதவு திறந்துருத்தா, மெயின் கதவு திறந்துருத்தா. ஏன்னா எட்டி எட்டி அதுக்கு துணிச்சல் இல்லை கிட்டக்க வரத்துக்கு. அதை அப்படி எட்டி பார்த்து நம்முடைய முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நம்முடைய மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துண்டு, அது நான் வரட்டமான்னு கெஞ்சுமா. அதெல்லாம் தர்மார்த்த காம கதையாக சமய பிரதீட்சா. மோட்சம் கைகுபின்னுக்கும் தர்மார்த்த காமங்கள் பலனை கொடுக்கறதுக்கு வாசலில் அப்படியே கையை கூப்பிண்டு சரணாகதி பண்ணி நின்றுருக்கும். இது இந்த பக்தி மாத்திரம் இல்லாட்டா நீ திண்டாடணும். அதுட்டு போய் இது மாத்திரம் இல்லாட்டா நீ அங்கே போய் காவடி கட்டணும். நீ இது வந்ததுனால அது என்ன பண்ணுறது? நம்மளை எப்போ உள்ளே கூப்பிடுவார், நம்ம எப்போ உள்ளே கூப்பிடுவார்னு சமய பிரதீட்சாக கையை கூப்பிட்டு நிற்கிறது. இது யாருக்கு அப்படின்னா, பக்தி ஸ்த்வயி ஸ்திரதயா பகவன் யதி ஸ்யாது. உங்கிட்ட பக்தி ஸ்திரமாக வந்துடுத்து இத்தனையும் நடக்கும், அந்த பக்தி எனக்கு கொடுங்கிற கர்ணாமிர்தத்தில் கிருஷ்ண கர்ணாமிர்தம். ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும்னா தான் கஷ்டம். பக்தி சுலபம். ஞான வயல சுலபம், சுலபம் பகவன் நாம சுலபம். ஏன் பக்தி சுலபம்னா அதெல்லாம் தெரியாத விஷயம். பிரணயம்னா தெரியுமா? சமாதி நிலையில் இருந்தா தெரியுமா? யமனியமங்கள்லாம் புரியுமா? அதெல்லாம் நீ இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கணும். பக்திங்கிறது என்ன? பற்று. எட்டினோடு இரண்டெனும் கட்டினால்ங்கிறார் ஆழ்வார். எட்டினோடு இரண்டுன்னா என்ன? 8 2 10. 10ன்னா பக்தி. பக்தியால் கட்டிவிடலாங்கிறார். எட்டினோடு இரண்டெனும் கட்டினால். பக்தி இருந்தால் கட்டி போட்டுவிடலாம் பகவானை.
இந்த பக்தி சுலபங்கிறது என்னன்னா, உனக்கு தெரிஞ்ச விஷயம், நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை இடத்த மாற்றி வைக்கணும், அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்ச விஷயம், உன் சம்சாரத்திட்ட எவ்வளோ பிரியமாக இருக்க, உன் பிள்ளைகிட்ட எவ்வளோ பிரியமாக இருக்க, உன் வீட்டில் எவ்வளோ பிரியமாக இருக்க, உனக்கு வேண்டி வாழ்கிட்ட எவ்வளோ பிரியமாக இருக்க, உன் பேரம்பேத்திட்ட எவ்வளோ பிரியமாக இருக்க, இது உனக்கு தெரிஞ்ச விஷயந்தானே. அவள்கிட்ட மனசை கொடுக்குறது, அன்பாக இருக்கிறதுங்கிறது தெரிஞ்ச விஷயந்தானே, பாசத்தோடு இருக்கிறதுங்கிறது. இந்த தெரிஞ்ச விஷயம், நீ வச்சுட்டு இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் இடத்த மாற்றி கிருஷ்ணன்ட்ட வையும். இதுதான் பக்தி. இந்த பக்தி வந்துடுத்து, கொஞ்சம் ஆசை வந்துடுத்துனா இதை அசைக்கிறதுக்கு எத்தனையோ ட்ரிபிள்லாம் வரும். ஏன்னா ஸ்திரம் ஆக 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 அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும், ட்ரிபிள் இருக்கும். எல்லாத்தையும் மீறிண்டு தான் நாம் ஸ்திரமாக இருக்கணும். இப்படி பக்தி வளர 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 பக்தி எப்படி வளரும்னா, அசுவன ஜல சீஞ்ச சீஞ்ச. மீராபாய் சொல்றார், பக்தியாகிற ஒரு கொடி இது. கொடியை வளர்க்கணும்னா ஜலம் விடணும். பக்தியாகிற இந்த கொடியை வளர்க்கறதுக்கு என்னடா ஜலம்? என்ன ஜலம்னா அசுவன ஜல சீஞ்ச சீஞ், கண்ணீர் தான் ஜலம். கொடிக்கு ஜலம் விடுவது போல பக்தியாகிற கொடிக்கு கண்களில் வர காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. இந்த கண்ணீரில் தான் பிரேம வளருங்கிறார். பக்தி வளரணும்னா கண்ணீரில் தான் வளரும். பாகவதத்திலேயே பக்தி ஒருத்தனுக்கு வந்துடுத்துங்கிறதுக்கு எதுடா மீட்டருங்கிறார், நேத்திரே ஜலம்ங்கிறார். பக்தி இருக்கா இல்லையாங்கிறதுக்கு என்ன மீட்டர்? என்ன பகவத்குணம் சொன்னால், பகவத்குணம் கேட்டால், அவனுடைய கருணையை நினைச்சு கண்ணில் கண்ணீர் வந்தால் பக்தி இருக்கு. நேத்திரே ஜலம் காத்திர ருகேஷு ஹர்ஷா, ரோமாஞ்சம் ஏற்படணும். அது கூட வேணா கண்ணீர் வரும். பக்தி எப்படி வளரும்னா, மரமா செடியா கொடியா எப்படி வளர்றது? கச்சித்து நான் சுவாமியே சபரியை பார்த்து கேட்குறார், பக்தி வளர்றதான்னு கேட்டார். எதில் பக்தி வளரும்னா கண்ணீரில் தான் வளரும். நேற்றுக்கு அஷ்டோத்திரம், நேற்றுக்கு 108, இன்றைக்கி 1008, நாளைக்கு 10,000, நாளைக்கு லட்சம், இப்படி லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை. இப்படி பக்தி வளருமான்னா இப்படிலாம் பக்தி வளராது. இப்படிலாம் வேணா ரஜோகுணம் தான் வளரும். எவ்வளவுக்கு எவ்வளவு வெளி விஷயங்களை சேர்த்து பக்தி பண்ணுறோமோ அவ்வளவுக்கு ரஜோகுணம் தான் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி அந்தரங்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தான் அது பவித்திரமாக இருக்கும். ஒரே கணக்கு இது. ஒரு వ్యక్తి எப்படி இருக்கான்னு பார்க்கவே, அவன் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மனசில் என்ன இருக்குது? மனசை வச்சு தானே பக்தி, கிரியையை வச்சு பக்தி இல்லையோனா. வளர்றதுங்கிறது என்னன்னா, அன்னைக்கு வளரணும் அப்படின்னா இதுக்கு தான் பெரிய பக்கபலம் பகவத்குணங்கிறது. கதாசிரவணம் இல்லாமல் பக்தி வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்த பக்தியின் திருடமாகறதுக்கு கதை கேட்கணும். கதை இல்லாமல் நாமே பஜனை பண்ணலாம், அஷ்டபதி பண்ணலான்னா அது யாருக்கு தெரியுமோ? பூர்ணமாக பக்தியை அனுபவித்த வாழ்க்கை தான் அது. அந்த ருச்சி வந்த வாழ்க்கை தான் அது போகிறோம். நமக்கு இன்னும் அந்த ருச்சி வரல. அப்போ நம்ம கதை கேட்க 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 தான் அந்த குணங்களை சிரவணம் பண்ண தான் பகவான்கிட்டயே பக்தி வரும். நமக்கு வந்த பக்தியும் திருடமாகும். பக்தின்னா என்ன? பக்தின்னா என்னன்னா நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்றார், பரமப்பிரேம ரூபா சாத்தஸ்மின்னு பரமப்பிரேம ரூபா. பரமப்பிரேம தான் பக்தி. இது 100 தடவை சொல்லலாம், பரமப்பிரேம ரூபா பரமப்பிரேம ரூபான்னு 100 தடவை நானும் சொல்லலாம், நீங்களும் கேட்கலாம். என்னமா புரியும்? புரியவே புரியாது. ஏன் புரியாதுன்னா, ஒரு திருஷ்டமான பார்க்கக்கூடிய வஸ்து இல்லது. யாகம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், இங்கே வா காமிக்கிறேன், இங்கே ஒரு சோமயாகம் நடக்கிறது வந்து பாரு, வாஜபேயி நடக்கிறது வந்து பாருன்னா இதான் யாகம்னு புரியும். பிரேமை எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, இதுதான் பிரேமைன்னு காமிக்க முடியுமா? உன்னால காமிக்க முடியாது. பின்ன எப்படி காமிக்க முடியும்னா, அந்த அனுபூதி வந்தவாளை தான் காமிக்க முடியும். இதான் பிரேமை சித்திச்சதோட அனுபவத்தை பார்த்து தான் புரிஞ்சுக்க முடியும். அதான் நாரத பக்தி சூத்திரத்தில் அனிர்வச்சனீயம்னு விட்டார். சொல்ல வாய்க்கால சொல்ல முடியாது பரமப்பிரேமர். சொல்லவே முடியாதுன்னா ஆனால் நமக்கு வேணும். அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு எல்லா மகாத்மாக்களும் வழி சொல்லியிருக்கா. அதில் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியான் அருமையாக ஒரு பக்தியை சொல்கிறார் சிவானந்த லஹரியில். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி
अयस्कान्तोपलं सूचिका साध्वी नैज विभुं लताक्षितिरुहं सिन्धुः सरिद्वल्लभं प्राप्नोति यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयम्. பக்தினா சா பக்தி ரித்யுச்சதே. பக்தினா என்னன்னு சொல்லிவிட்டார். நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் தான் பக்தி. அந்த சம்பந்தம் எப்படி இருக்கணும்னா வெளி விஷயங்களால் இருக்கவே கூடாது, அந்தரங்கமாக இருக்கணும். அது பாவத்தில் இருக்கணும். அது எது போலன்னா நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு பாருங்க. அது அனுபூதியில் இருக்கணும், இணை பிரியாமல் இருக்கணும். அதுக்கு சில திருஷ்டாங்கங்களை சொல்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியா. என்ன வயசில் சொன்னார்? 10-15 வயசில் சொல்கிறார். ஆச்சாரியாள்னு ஒன்றுமே ஏதோ சதாபிஷேகான மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 32 வயசு தான் இருந்தார். கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும்போது 5 வயசு. 5 வயசில் தான் சொல்கிறார் அங்கம் ஹரேகே புலகபூஷணமாஸ்ரயந்தி. புலகபூஷணம் அங்கம்ங்கிற திருமார்பை சொல்லும்போது அம்பாள் வந்து இப்படி உட்காண்டாலாம். அந்த பெருமாளுடைய திருமார்பில் தாயார் வந்த உடனே ரோமாஞ்சம் வந்து தான் பெருமாளுக்கு உடம்பு மயிர்கூச்சல் எடுத்து தான் புலகபூஷணம். இதெல்லாம் சொல்கிறது யார்? 5 வயசு குழந்தை. அப்படி ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் இந்த பக்தி விஷயம் சொல்லும்போது எவ்வளவு சின்ன வயசு இருக்கு. அங்கோலம் அழிஞ்சல்னு பேர் இந்த மரத்துக்கு. அங்கோலம்னு புஸ்தகத்தில் இருக்கு. மகாபரிவா தான் அழிஞ்சல்னு சொல்கிறார். அது வேறு அது தெரியல. அது அவள் சொல்லும்போது தான் இது அழிஞ்சல் மரம் அப்படிங்கிறார். அங்கோலம்னு ஒரு மரம். அது பெரிய மரமாகும், பூ பூக்கும், பூ காயாகும், காய் அப்படியே காஞ்சு போய் பழுத்து காஞ்சு போய் விழவே விழாது. கடைசியில் காம்பு இத்து போய் கீழே விழுந்துடும். கீழே விழுந்தது என்னாகும்? விழுந்த இடத்துலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து, அது யாரும் பிடிச்சி தள்ளலை, பூமியில் விழுந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அந்த மரத்தில் ஒட்டின்றுமா. எப்படி அந்த மர விதை கீழே விழுந்த உடனே ஜடமான அந்த விதை அதை உண்டாக்கின அந்த மரத்துக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து ஒட்டிக்கிறதோ, அதுபோல் நான் எங்கே பிறந்தாலும் உன் சரணாரவிந்தத்தை வந்து அடைஞ்சுடணும். இதுதான் பக்தி. அங்கோலம் நிஜபீஜ சந்ததி. நீ எங்கே இருந்தாலும் நான் ஒன்றை தான் பார்க்கணும், நீ என்ன ஆகர்ஷிக்கணும். அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. கப்பலில் போகும்போது திக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாவா? காந்த ஊசி திக்கு திசை காட்டி வச்சுண்டு காந்த ஊசி எப்படி நீ திருப்பினாலும் வடக்க தான் பார்க்கும். ஏன்னா இந்த ஊசியை இழுக்கிற ஆகர்ஷண சக்தி வடக்கில் திக்கில் இருக்கு. ஆனால் எல்லா கம்பியும் கீழே போட்டோம்னா அது வடக்க பார்க்க திரும்புறதா? எல்லாம் திரும்புறதில்ல, இந்த காந்த ஊசி ஒண்டி தான் திரும்புறது. அது மாதிரி திரும்புகிற எண்ணம் எனக்கு வரணும், என்னை ஆகர்ஷிக்கிற எண்ணம் உனக்கும் வரணும். அயஸ்காந்தோபலம் சூச்சிகா லதாக்ஷிதிருகம். பக்தி லட்சணம் சொல்றார். பக்தினா என்னன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்பொழுதும், பெரிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கொடி இருந்ததுன்னா கொடியோட தன்மை என்ன தெரியுமோ? மரத்தை போய் சுற்றின்றோம். எப்படி சுற்றிக்கும்? லதாக்ஷிதிருகம். அதுவும் ரொம்ப வருஷங்கள் இருக்கக்கூடிய கொடியாக இருந்து சுற்றி நிறுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த மரம் என்ன பண்ணும்? அந்த கொடியை உள்ளே வச்சு அது வளர 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 அந்த பட்டைகள் கொடியையும் சேர்த்து கவர் பண்ணிவிடும். ரொம்ப பெரிய மரத்தில் பார்த்தா அது எப்போ தெரியும் தெரியுமோ? அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மரப்பட்டையில் கொண்டு போய் நாம் பலகாயாக அறுக்கும் பொழுதும் கொடி ஓடின இடம் முழுக்க பொறபொறன்னு இருக்கும், பாக்கி இடங்கள்லாம் திருடமாக இருக்கும் மரத்தில்.
எப்படி கொடிய மரத்திலேருந்து கீழே பிரித்து விட்டாலும் அவுத்து விட்டாலும் எப்படி திரும்பி 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 வந்து இந்த கொடி மரத்தை சுத்திக்கிறதோ அதுபோல் நானும் நீயும் அபிண்ணமாக இருக்கணும், உன்னையே சுற்றி இருக்கணும். லதாக்ஷி திருகம் சாத்வீனை ஜவிபும். ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் பிரம்மச்சாரி, பிரம்மச்சரியத்திலேருந்து சந்நியாசம் வாங்கின்றவர், கிரகஸ்த தர்மம் தெரியாது. ஆனால் ஆச்சாரியால் சொல்கிறார் பக்தின்னா என்ன தெரியுமான்னார், உண்மையான அந்த சத்தி இருக்காளே சாத்வி உத்தமி, அவளுடைய மனசு எப்படி அந்த பர்த்தாவையே நாடுமோ, அவன்கிட்டயே பிரேம அவளுக்கு இருக்குமோ, அதுபோல பதிக்கும் சதிக்கும் உள்ள மனோபாவம் தான் உண்மையான பக்தி. அந்த பக்தி எனக்கு உனக்கு இருக்கணுங்கிறார். சாத்வி இது வந்து நாயிகா பக்தியை, மதுர பக்தியை ஒரு 5-10 வயசு சந்நியாசி நமக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்குறார். சாத்வி நைஜ விபும், மனசு ஒன்றா இருக்கும், வியக்தி தான் வேற. தம்பதின்னா என்ன? தம்பதிகளாக வாங்குவோங்கிற. தம்பதின்னா ஜாயாச்ச பதிஷ்ச, ஜம்பதிக்கு பதிலாக தம்பதி. ஜாயானா மனைவி, பதினா கணவன். தம்பதினா ரெண்டும் சேர்ந்து ஒன்று, ரெண்டு பேருமே ஒன்று தான். சாத்வி நைஜ விபும். இவ்வளவு திருஷ்டாந்தம் சொன்னார். ஆனால் ஆச்சாரியாளுக்கு இந்த பக்தியை சொல்றதுக்கு இது பூர்ண ஒரு திருப்தியை கொடுக்கல. ஏன்னா இவா ரெண்டு பேருக்கும் மனோபாவம் ஒன்று தான். இந்த அழிஞ்சல் அங்கோல விதை கீழே விழுந்தோடனே மரத்தோட ஒட்டிக்கிறது, ஒட்டின்னு தவிர மரம் தனியாக இது தனியாக தான் இருக்குது. வடக்க பார்க்க இந்த ஊசி திரும்புறதே தவிர வடக்கு தனியாக தான் இருக்குது, ஊசி தனியாக தான் இருக்குது. கொடி மரத்தை சுத்திக்கிறதே தவிர நாளைக்கு பார்க்கும்பொழுது வெட்டும் பொழுது கொடி தனியாக போய்டுறது, மரம் தனியாக போய்டுறது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு பிரேமையாக இருந்தாலும் மனசு தான் ஒன்றே தவிர சரீரம் வெவ்வேறையாக தான் இருக்குது. மனசு ஒன்று மாத்திரமில்லை, சரீரமும் ஒன்றா இருக்கணும். அப்படி ஒரு திருஷ்டாந்தம் தேவை பக்திக்கு. யோஜனை பண்ணினார். சிந்து சரித்வல்லபம், நதிகள்லாம் மனைவிகள், சமுத்திரம் கணவன். எல்லா நதிகளும் கணவனை நோக்கி வருது, சமுத்திரத்தை நோக்கி வருது. காவேரி, தாமிரபரணி, கங்கை, இத்தனை நதிகள் வருது. அந்த சமுத்திரத்தை தொடர வரையில் தான் கங்கை, தாமிரபரணி, காவேரி எல்லாம் பிரம்மபுத்திரா. அந்த சமுத்திரத்தை தொட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இது கங்கா ஜலம், இது தாமிரபரணி ஜலம் கிடையாது, எல்லாம் சமுத்திர ஜலம், இரண்டரை கலந்துடுறது. சிந்து சரித்வல்லபம். எப்படி நதிகள் கலக்கிறவர்கள் தனியாக இருக்குது, கலந்துட்டா நாம ரூபம் இல்லாமல் ஒன்றுன்னு ஆயிடுறதோ, அதுபோல உன்னுடைய பாதாரவிந்தத்தில் என்னுடைய மனசு வரது இருக்கு. இப்போ இது மாதிரி வரது இருக்கு, அதுக்கு தான் சா பக்தி ரித்யுச்சதே.